லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் ரஜினிகாந்த் நடித்து வெளியே வர இருக்கிற படம் தலைவர் 171. இந்த படத்தில் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடுத்த அப்டேட் வந்து இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே கமலுடைய மிகப்பெரிய ஃபேன் லோகேஷ் கனகராஜ். ஸோ அதனால என்ன தெரில, ரஜினியோடைய படத்தில் ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க. கண்டிப்பாக ஜோடியாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸோடைய ஜெயிலர் அது ஒரு பக்கம் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஜெயிலர் 2 ரஜினிகாந்தோடைய வேட்டையன் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் அது ஒரு பக்கம் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஷூட் வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கடையில் அடுத்த படங்களுடைய 72, 73 படத்தோடைய அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா தில்ராஜு தயாரிக்கிறாரு, ஐஸ்வரி கணேஷ் தயாரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் ப்ராசஸில் இருக்குது. இந்த தலைவர் 171 படத்தோடைய ப்ரோமோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சீக்கிரமாகவே வெளியிட போகிறதாகவும் இருக்கிறாங்க. இந்த படத்தோடைய டைட்டில் டீசர், அதாவது தலைவர் 171 படத்தோடைய டைட்டில் டீசர் வர்ற 22ஆம் தேதி, அதாவது இந்த ஏப்ரல் மாதம் வர்ற 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த அப்டேட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.